உலர்ந்து போன எலும்புகளை கர்த்தர் உயிரடைய செய்ய போதுமானவராக இருக்கிறார். வெயில் ரொம்ப அதிகம் இல்லைங்களா? அதனால் சாதாரணமாக எல்லாமே ரொம்ப உலர்ந்து போய் காணப்படுகிறோம். ஆவிக்குரிய நிலைமையிலும் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை குடும்பங்கள் உலர்ந்து போன எலும்புகளைப் போல இருக்கிறது. இந்த உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்ய ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். அவரை நாம் அழைக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் உலர்ந்து போய் செத்து போய் காணப்படுகிறதான நம்முடைய நிலைமையை ஒரு புதிதான ஆரம்பத்துக்குள்ளாக வழி நடத்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். அதை குறித்து தான் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய நிலையில் செத்து போய் உலர்ந்து போனதுன்னா என்ன அர்த்தம்? எலும்புகளெல்லாம் உலர்ந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த எலும்புகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று இல்லை, எல்லாம் மிஸ் ஆகி வெவ்வேறு இடத்துல கிடக்குது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அதன் மீது கிரியை செய்யும் பொழுது, அந்த தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது அந்த உலர்ந்து போன எலும்புகள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று என்ன பண்ணுது, சேர்ந்து ஒரு பெரிய சேனையாக எழும்பி நிற்கிறது. அப்போ இந்த உலர்ந்து போன எலும்புகளை ஒரு பெரிய சேனையாய் மாற்றக்கூடிய வேலையை ஆவியானவர் இந்த நாட்களிலே செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய குடும்பம் உலர்ந்து போன குடும்பமாக இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு உலர்ந்து போன நிலைமை இருக்கலாம். பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களில் படிப்பு ஏறாதபடி உலர்ந்து போன எலும்புகளை போல இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்ய பரிசுத்த ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். அதை நம்ம விசுவாசிச்சா போதும். இதுதான் பவுல் அப்போஸ்தலன் கூட சொல்கிறார் பாருங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். அவருக்கு ஒரு ஆசை இருக்குதான் பவுலுக்கு. என்ன ஆசை அப்படின்னா 3:10, பிலிப்பியர் 3:10, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அப்படின்றார். அப்போது அவருடைய ஆசை என்ன அப்படின்னா, எப்படியாச்சும் நான் பார்க்கணும், ஒரு காரியத்தை பார்க்கணும். அவருடைய பிரதானமான அவருடைய வாழ்க்கையினுடைய எண்ணம், ஆசை. நிறைய பேர்த்துக்கு உங்கள் வாழ்க்கையினுடைய ஆசை என்ன, குறிக்கோள் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், இல்லைன்னா ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறோம், இல்லைன்னா இந்த வீட்டை விட்டுட்டு வேறு ஒரு புது வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், என் பிள்ளையை எப்படி என்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய விருப்பத்தை அவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் பவுல் சொல்கிறாரு, அவர்கிட்ட பார்த்து கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரே ஒரு ஆசை தாங்க. என்னன்னா அந்த உயிர் தெழுந்த வல்லமையை நான் பார்க்கணும். இன்றைக்கி இந்த காலை வேளையில் நம்முடைய ஆசை அதுவாக இருக்க வேண்டும். உயிர் தெழுந்த வல்லமை. இந்த உயிர் தெழுந்த வல்லமை ஒருவேளை பலவீனப்பட்ட சரீரத்தில் வியாதியோடு சிக்கலுக்குள்ளே இருக்கிறதான அந்த சரீரத்துக்குள்ளே இந்த உயிர் தெழுந்த வல்லமை வந்துச்சுன்னா அது என்ன பண்ணுன்னா உயிரோடு எழச் செய்யும். மரித்து போனதான நிலைமையில் இருக்கிற நம்முடைய சரீரத்தை மறுபடியுமாக ஒரு புது ஜீவனை கொடுத்து ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் நான் வாஞ்சிக்கிறேன். அந்த உயிர் தெழுந்த வல்லமையை நான் எவ்விதமாவது பார்க்கணும். அதை எவ்விதமாவது எனக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறத நான் பார்க்கணும். அதுதான் என்னுடைய பிரதானமான ஒரு ஆசை. இந்த ஊழியத்தை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அதெல்லாம் என்னுடைய ஆசையே இல்லை. எவ்விதமாவது அவருடைய உயிர் தெழுந்த வல்லமையை நான் பார்க்கணும். அது எனக்குள்ளேருந்து கிரியை செய்யணும். அது எனக்கு ஒரு புதிய பாதையை அது கொடுக்கணும், காண்பிக்கணும். அப்படின்றது தான் என்னுடைய ஆசையாக இருக்கிறது. இப்போது இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைய நம்ம 5 விதமான காரியங்களை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த 5 விதமான காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். உயிரடைய தேவனுடைய ஆவியானால் நம்முடைய வாழ்க்கை உலர்ந்த எலும்புகளாய் காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்காலமே இல்லாதது போல காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில்
கர்த்தர் அற்புதங்களை செய்வதற்கு நமக்கு பிரதானமாய் தேவைப்படுகிற 5 ஆவிக்குரிய காரியங்களை நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். இப்போது இன்றைக்கி நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது? உலர்ந்து போயிருக்குதா, இல்லை உயிர் பெற்று இருக்கிறதா? நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நம்முடைய தேவனை பொறுத்த மட்டும் அவர் நல்லவர். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே, உங்களுடைய தாயின் கருவியில் உருவாகிறதுக்கு முன்னாடியே உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். உங்களுடைய பெயரையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய சூழ்நிலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இந்த வீட்டுக்கு வந்தது தப்பு, இந்த வீட்டில் பிறந்தது தப்பு. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வீட்டில் பிறந்துட்டேன் பாரு. இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த நாட்டில் பிறந்திருக்கவே கூடாது, நான் அமெரிக்காவில் பிறந்திருக்கணும், அங்கே பிறந்திருக்கணும், இங்கே பிறந்திருக்கணும்னு அவங்க ஒவ்வொருத்தருடைய விருப்பமாக இருக்கலாம். எங்கே பிறந்தாலும் இதே நிலைமை தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படலைன்னா, நீங்கள் இந்தியாவில் பிறந்திருந்தாலும் சரி, அமெரிக்க தேசத்தில் பிறந்திருந்தாலும் சரி, இல்லைன்னா அந்த பிரிட்டன் இளவரசருடைய குடும்பத்திலே நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி, ஆவியானுடைய வல்லமை இல்லாமல் போயிட்டா நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, உலர்ந்து போன எலும்புகளை போல இருப்பீங்க. அந்த உலர்ந்து போன எலும்புகளினால் எதையுமே செய்யவே முடியாது. கையில் உலர்ந்து போன எலும்புகள் இருக்குமானா இந்த கையை கொண்டு எதையும் தூக்கவும் முடியாது, எதையும் செய்ய முடியாது, எதை எழுத முடியாது, சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் இருக்கிறது. நல்லா கை நிறைய சம்பளம் வாங்குவாங்க. ஆனால் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சமாதானமே இருக்காது. ஏன்னா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறதனுடைய எலும்புகள் எப்படி இருக்குதுன்னா, உலர்ந்து போன நிலைமையில் இருக்கிறது. கர்த்தர் அப்படி உலர்ந்து போன நிலைமையில் இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையை தான் அவர் புதுப்பிக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அப்போது செயல்படும்படியாக நாம் இந்த நாளிலே அவர் அண்டையிலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பவுல் சொன்னது போல் அந்த உயிர் தெழுந்த வல்லமையை எப்படியாச்சும் நான் என்ன பண்ணணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாம் இந்த நாளிலே நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த உயிர் தெழுந்த வல்லமை என்பது ஒரு பெரிய மலையை போல் இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னா, அந்த மலைக்கு அடியில் இருக்கிற பள்ளத்தாக்கில் இருப்பது போல் இருக்கிறோம். இந்த பள்ளத்தாக்கை குறித்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே செயல்படாத ஒரு நம்பிக்கையில்லாத ஒரு சூழ்நிலை. 1 சாமுவேலில் 17 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பள்ளத்தாக்கை குறித்து நம்ம பார்க்குறோம். 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் 362 பக்கத்தில் இருக்குது. அதில் முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி, சோக்கோவுக்கும் அசைக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ்டமீமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தின் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்கள் நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத்தூரானாகி கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தலைச்சீரா எல்லாத்த குறித்தும் இந்த இடத்துல விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. பெலிஸ்தருடைய வீரனாகிய கோலியாத், அவன் பெரியவன், உயரமானவன். அவன் உயரத்துக்கு யாருமே ஈடு என்ன இல்லை. அவன் சின்னதுலேருந்து சரியாக சண்டை போடுறவன். 2வது அவனை குறித்து சொல்லும் பொழுது அவன் ஒரு ராட்சத பிறவியாக இருந்தான். இப்போ இஸ்ரவேலருக்கு ஒரு பெரிய பிரச்சனை யாருன்னா கோலியாத்து தான். இங்கே இருக்கிற சவுல் அந்த இஸ்ரவேலுடைய ராஜா பார்த்திங்கன்னா, இவரை குறித்தும் இவர் எழுந்து நின்னார்னா அந்த 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 தேசத்துலேயே எல்லாருமே அவர் தோளுக்கு கீழே தானே. அவர் உயரமாக இருந்தவர். ஆனால் அவரால் இந்த கோலியாத்தை ஏற்று சண்டை போட முடியல, பயந்துக்கிட்டு இருக்கிறார். இதை போல தான் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நாம் எல்லாருமே ஏலா பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலர்களும் பெலிஸ்தர்களும் இருந்தது போல தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பள்ளத்தாக்கு ஒன்று இருக்கிறது. பள்ளத்தாக்கிலே தான் இந்த உலர்ந்து போன எலும்புகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம்.
37ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உடந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். இப்போது எசேக்கியேல் இந்த பள்ளத்தாக்கில் பார்க்குறாரு. பள்ளத்தாக்கில் திரளான எலும்புகள் இருக்கிறது. திரளான எலும்புகள் இருந்தாலும், ஜேம்ஸ் இந்த ஃபேன் ஆஃப் பண்ணியிருப்பான். திரளான எலும்புகள் இருந்தாலும் அந்த எலும்புகளுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது அது உயிரற்று உலர்ந்து போன நிலைமையில் இருக்கிறது. எவ்வளோ தான் நம்ம படித்திருந்தாலும், எவ்வளோ தான் பணம் படைத்தவர்களாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் உலர்ந்து போன ஒரு சூழ்நிலையாக இருக்குமானால் நம்மால், நம்முடைய குடும்பத்தினால் எதையும் செய்ய முடியாது. நம்முடைய செல்வத்தினால், பணத்தினால் எதையும் செய்ய முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? இந்த நாட்களில் ஒன்றை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலனை போல நம்முடைய வாஞ்சை அதுவாக இருக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய உயிர் தெழுந்த வல்லமை எனக்குள்ளாக வேண்டும் ஆண்டவரே. இதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கணும். எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுடைய சூழ்நிலையை மாற்றக்கூடிய வல்லமை அந்த உயிர் தெழுந்த வல்லமைக்கு உண்டு. அப்போது கர்த்தர் நம்மை ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படியாகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கென்று நமக்கு வாக்குத்தத்த வார்த்தைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். இவ்வளோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பின்பும் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை உலர்ந்து போன எலும்புகளைப் போல நாம் திரளாக இருக்கிறோம். சபை ஒருவேளை பெருகி இருக்கலாம், நிறைய சபைகள் இருக்கலாம் தேசத்தில், ஆனால் எழுப்புதலே இல்லை. காரணம் என்ன தெரியுங்களா? சபைகள் பெருகி இருக்கிறது, ஆனால் சபைகளில் என்ன இல்லை? உயிர் தெழுந்த வல்லமை இல்லை. அப்போ இந்த உயிர் தெழுந்த வல்லமை எவ்வளோ முக்கியம் பாருங்கள். இதுதான் நம்முடைய விசுவாசத்திற்கு அச்சாணியாய், ஆணிவேராய் இந்த உயிர் தெழுந்த வல்லமை இருக்க வேண்டும். அது இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை வெறுமையாக்கப்பட்டதாக இருக்கிறது. அதனால் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்விதமாக நடந்து கொண்டிருக்கிறோம்? தொடர்ந்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா, அல்லது அவ்வப்போது கொஞ்ச நேரம் ஒரு நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாத சம்பளம் வாங்கின உடனே ஒரு 10 நாளைக்கு நல்ல சந்தோஷமாக எல்லாம் கறி, மீன், முட்டை எல்லாம் ஒரே இதாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 2வது 10 நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும். அந்த 30 தேதி வரும்பொழுது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எண்ணெய் கூட இருக்காது. பக்கத்து வீட்டில் போய் கடன் வாங்கிறதுக்கு வேண்டியிருக்கும். இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடையில் போய் பாட்டிலை கொடுங்க, எங்களுக்கு சம்பளம் வந்துடும், அதுக்கப்புறம் கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, இப்படி நிறைய வீடுகள் இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய வீடுகளில் அப்படி இல்லை, அந்த சூழ்நிலையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமான சூழ்நிலையில் இந்த குடும்பங்கள் இருப்பதற்கு காரணம், கர்த்தர் அவர்களை அதற்காக தெரிந்து கொள்ளவே இல்லை. அவங்கள தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் அவர்கள் என்ன பண்ணார்? பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இப்படி காஞ்சி போன நிலைமையில் இருப்பதற்காகவா தேவன் அவர்கள் அழைச்சார்? இல்லை. ஒரு காலத்தில் காய்ந்து போன நிலைமையில் இருந்தோம், உயிரற்று கிடந்தோம், உலர்ந்து போன எலும்புகளாக இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து அழைத்தார், நம்மோடு பேசினார். அந்த வார்த்தை தான் நமக்கு ஒரு புது பலனை தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுத்துருக்கிறது. அப்போ இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டதான தேவ ஜனமாகிய நாம் இந்த நாட்களில் எவ்விதமாக இருக்கிறோம் அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறி. உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிற ஒரு கேள்வி. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள என்னென்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது, செய்ய போகிறது?
முக்காலமும் தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறவே மாறாது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் தான் மாம்சமாகி நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகிறார். இப்போது இந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதான நாம் இந்த நாட்களில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா, இல்லைன்னா அவ்வப்போது நான் சொன்னது போல் அந்த ஒரு சில குடும்பங்களில் அந்த சம்பளம் வாங்கி அந்த ஒரு 10 நாள் ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்த 10 நாள் 15 நாள் அப்படியே அந்த சந்தோஷம் குறைஞ்சி போயிடும். இன்னும் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா ஓயாத போராட்டங்கள் தான் இருக்கும், சண்டைகள் தான் இருக்கும், யுத்தங்கள் தான் இருக்கும். கர்த்தர் இதற்காக நம்மை அழைக்கவில்லை. அவ்விதமான சூழலில் இருக்கிறதான நம்மை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு தேவை என்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை தேவை. நீ கண்டதையும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற, எனக்கு அது வேணும் இது வேணும்னு. ஆனால் தேவையான ஒன்றை நீ கேட்குறதே இல்லை. தேவையானது என்ன தெரியுமா? உயிர்த்தெழுந்த வல்லமை. அதுதான் நமக்கு பிரதானமாக இருக்கணும். நம்முடைய ஜெபம் எதுவாக இருக்கணும்? ஆண்டவரே, உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்னுடைய குடும்பத்துக்குள்ள, என்னுடைய சரீரத்துக்குள்ள, என்னுடைய தொழிலுக்குள்ள, என்னுடைய சந்ததிக்குள்ள உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒன்று மாத்திரம் போதும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிதாவாகிய தேவனே, உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் எங்களுடைய சரீரத்தில், எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய சந்ததியில் உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் பார்க்கணும். அது எங்கள் மூலமாக கிரியை செய்யணும். உலர்ந்து போன நிலைமையில் இருக்கிற எங்களுடைய குடும்பம் உயிரடைய செய்யணும். ஆண்டவரே, உயிர் பெற செய்ய நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க. அநேகருடைய சரீரம் உலர்ந்து போன நிலைமையில் இருக்குது ஆண்டவரே. பலவீனங்கள் தான் அவங்களுக்குள்ளே இருக்குது. அநேகருடைய குடும்பம் உலர்ந்து போன நிலைமையில் இருக்கிறாங்க ஆண்டவரே. விரும்பினது எதையும் அவங்களால செய்ய முடியல, எந்த இடத்துக்கு அவங்களால போக முடியல, எதையும் விரும்புகிறாங்க ஆனால் வாங்க முடியல. காரணம், அவங்களுடைய குடும்பம் ஒரு உலர்ந்து போன நிலைமையில் இருக்கிறது ஆண்டவரே. இந்த நிலைமையை மாற்றும்படியாய் இந்த நாளிலே ஆவியானவரே, உம்மை நாங்கள் எங்களுக்குள்ளாக நாங்கள் அழைக்கிறோம். எங்களுக்குள்ளாக வந்து எங்களை உயிரடைய செய்ய வேண்டுமாய் நாங்கள் இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடைசி அந்த பாட்டு, ஒரு பாட்டு பாடினீங்கள்ல, உயிரடைய செய்யுமேன்னு சொல்லி, அந்த பாடலை நம்ம பாடலாமா? மறுபடியுமா? உயிரடைய செய்ய வேண்டும் என்று சொல்லி, உலர்ந்த எலும்புகள் நமக்குள்ளாக இருந்து உயிர் பெற செய்ய தேவனுடைய ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த பாடலை நாம் பாடப்போகிறோம். ஸ்தோத்திரம். ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம மேலோங்கி நம்ம மேலே மலைக்கு மேலே போயிட்டு இருக்கிறோமா, இல்லைன்னா நம்மளை யாராவது கீழே பிடிச்சி இழுக்கிற மாதிரி கீழான நிலையில் இருக்கிறோமா? துவங்கின நேரத்தில் நல்லா தான் துவங்கி இருப்போம். ஆனால் இன்றைக்கி முடிவு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான முடிவாக இருக்கிறது. இந்த மோசமான முடிவை கர்த்தர் மாற்றப் போகிறார். அதற்கு அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு தேவைப்படுகிறது. இந்த பாடலை பாடுவோம். ஆவியானுடைய இரக்கத்தை நாம் கெஞ்சி கேட்போம். நிச்சயமாகவே நம்மை அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே கர்த்தர் நிரப்பப் போகிறார். உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே.
உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே. சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே. சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகள் எல்லாம் புதிலேரமாய் உயிரடைய வேண்டுமே. என் இரவுகள் எல்லாம் துதிவேரமாய் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க. என்ன உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவிய அனுப்புங்க. என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. நிறைய பேருடைய வாழ்க்கையில பாதாள கட்டுகளினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் அவங்களுடைய எலும்ப உலர்ந்து போய் வைத்திருக்கிறது. பாதாள கட்டுகள், மரண கட்டுகள். நிறைய சரீரங்களில் இந்த பாதாளத்தின் கட்டுகள் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பாதாளத்தின் கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும். என்னுடைய சரீரத்தில் ஒரு புது ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த நாளிலே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னும் ஒரு சிலருடைய குடும்பங்களில் பார்வோனின் வல்லமைகள் கட்டப்பட்டிருக்கிறது. பார்வோனின் வல்லம் என்ன பண்ணுன்னா, அடிமைத்தனத்தின் வல்லமை, உலகத்தின் வல்லமைகள் என்ன பண்ணியிருக்கு, நிறைய குடும்பங்களை கட்டி போட்டிருக்கிறது. அவங்க ஆவிக்குரிய பிரகாரமாக எழுந்து முன்னேறி கானானை நோக்கி போக வேண்டியவர்களாக தேவன் அவர்களை அழைத்திருக்கிறார். ஆனால் பார்வோனின் வல்லமைகள் என்ன பண்ணியிருக்குது, இந்த ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறது. இப்படி தான் நம்முடைய குடும்பத்திலும் நாம் ஏதோ ஒரு வல்லமையினாலே கட்டப்பட்டு உயிரற்று உலர்ந்து போன நிலைமையில் பிசாசு நம்மை வைத்திருக்கிறான். நீங்கள் இருக்க வேண்டிய இடம் அது அல்ல. உங்களை புது ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் யாராவது இந்த பலவீனத்தின் கட்டுகளில் கட்டப்பட்டிருக்கலாம், பாதாளத்தின் கட்டுகளில் கட்டப்பட்டிருக்கலாம், மரண கட்டுகளில் கட்டப்பட்டிருக்கலாம், நீங்க முடியாத தொல்லைகள், கடன் பிரச்சனை என்ற கட்டில் இருக்கலாம், உங்களுடைய விருப்பமில்லாத இடத்துல நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் அந்த கட்டுகளெல்லாம் உடைக்க போகிறார். உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். சிறை கதவுகளை உடைத்து உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. இதுதான் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போது இந்த எசேக்கியேலுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தேவன் என்ன சொல்கிறாரு, அந்த எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் தேவன் ஒரு கட்டளை கொடுக்குறாரு எசேக்கியேலை பார்த்து.
எல்லாம் உயிரற்று கிடக்குதுப்பா, நீ என்ன பண்ணு, அவர்களை பார்த்து நீ என்ன சொல்லணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும். 37 அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனை, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரை, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இப்போ உங்களுடைய குடும்பம் உலர்ந்து போன நிலைமையில் இருக்கலாம். உங்ககிட்ட என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, நீ எழுந்து தீர்க்க தரிசனம் சொல்லு. ஐயா, எனக்கு தீர்க்க தரிசனம் வராமல் இல்லையா? ஆமோஸ் சொல்கிறாரு, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்க தரிசன புத்திரனும் அல்ல. என்னுடைய வேலை என்ன தெரியுமா? காட்டு அத்தி பழங்களை பொறுக்குகிறவன் தான் நான். ஆனால் அப்படிப்பட்டதான அந்த ஆமோஸை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தீர்க்கதரிசியாக மாற்றினார். ஒரு வேளை உங்களுக்கு இந்த தீர்க்க தரிசனம்ன்றது ஒரு வேளை பயமாக இருக்கலாம், இல்லைன்னா தேவையில் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு தீர்க்கதரிசி அவசியம் தேவைப்படுகிறது. தீர்க்க தரிசனம் எதற்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா, உலர்ந்து போன எலும்புகளாக இருக்கிற, உயிரற்று போய் இருக்கிற உங்களுடைய குடும்பத்தின் நிலவரத்தை மாற்றுவதற்கு கர்த்தருடைய வல்லமையுள்ள வார்த்தை உங்களுடைய வாயில் இருக்கிறது. நீங்கள் அந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கணும். அதை தான் எசேக்கியேலை பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு. அவர் முதல்ல கேட்குறாரு, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்டவனே என்ன சொல்கிறார் எசேக்கியேல், ஆண்டவரே, அது உங்களுக்கே தெரியும், தேவரீர் அதை அறிவீர் என்றேன். உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்போ தீர்க்கதரிசி எசேக்கியேல் என்ன பண்ணுறாரு, 7ஆம் வசனத்தில், எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். இப்போ நம்முடைய குடும்பத்தை பார்த்து நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லணும். உங்கள் குடும்பத்தில் உலர்ந்து போன எலும்புகளாக எதெல்லாம் இருக்குதோ, ஒருவேளை உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு உலர்ந்து போன நிலைமைகள் இருக்கலாம், கணவன் மனைவி இடையே உறவுகள் ஒரு உலர்ந்து போன நிலைமையாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் படிப்பு இல்லாமல், கீழ்ப்படிதல் இல்லாமல் அது இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் உலர்ந்து போன எலும்புகள் தான். அந்த எலும்புகள் மாற வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன பண்ணணும், நம்ம தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். ஜெபத்தில் நம்ம எதை கேட்குறோமோ அதை நிச்சயமாகவே நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ உங்களுடைய குடும்பத்தில் உலர்ந்து போன நிலைமையில் எது இருந்தாலும் அதை பார்த்து நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க, தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறீங்க. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். கட்டி வைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய பொருளாதார நிலைமையில் ஒரு அசைவை கர்த்தர் ஏற்படுத்துவார். உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இருக்கிற உறவு பிரிந்து போன நிலைமையில், பேச முடியாத சூழலில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கணவனோ மனைவியும் நீங்கள் இணைந்து நீங்கள் ஜெபிக்கணும். ஒருவேளை கணவன் வராமல் இருக்கலாம் அல்லது மனைவி வராமல் இருக்கலாம். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், வந்த கணவன் வந்த மனைவி நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், உங்களுடைய குடும்பத்தை பார்த்து நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க பேரை சொல்லி இப்போ நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லணும். என் குடும்பத்தில் இவர் உலர்ந்து போன எலும்புகளை போல பலவீனத்தில் கட்டப்பட்டிருக்கிறாரு, கை கால் அசைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது, அவருடைய உடல் உறுப்புகள் செயலிழந்து போய் இருக்கிறது, உலர்ந்து போன நிலைமையில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாருமே உயிரடைய வேண்டும், உங்களுடைய உயிர் தெழுந்த வல்லமை இப்பொழுது அவர்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துல கண்ணை மூடி நீங்கள் அவங்க பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உலர்ந்து போன எலும்புகளை போல் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க பேரை சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் குடும்பத்தில் இருக்கிறதான இவர்கள் உலர்ந்து போன எலும்புகளை போல் இருக்கிறாங்க ஆண்டவரே, உயிரற்று இருக்கிறாங்க ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு புது ஜீவனை கொடுக்க நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைத்த உடனேயே ஆண்டவரே நீங்கள் உங்களுடைய ஆவியை அனுப்பி அவர்களை உயிரடைய செய்தீங்களே, அதை போல இந்த நேரத்தில் எங்களுடைய குடும்பத்தில் உயிரற்று இருக்கிறதான
இருக்கிறதான, உழந்து போன நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொருத்தரை பார்த்து, ஒவ்வொரு குடும்பத்தை பார்த்து இப்பொழுது நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால உழந்து போன நிலைமையில் இருக்கிற குடும்பங்கள் உயிரடைவதாக, உயிரடைவதாக. திருமண தடைகளில் உழந்து போன எலும்புகளைப் போல காணப்படுகிறதான திருமண உறவுகள் ஒரு உயிர் பெறும்படியாக, ஆண்டவரே உங்களுடைய உயிர் தெழுந்த வல்லமை நிரப்பப்படும்படியாக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் கையிட்டு செய்யும் பிரயாசங்களில் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல், ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறதான ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உழந்து போன எலும்புகளைப் போல காணப்படுகிற அவருடைய வியாபாரத்தில், அவருடைய குடும்பத்தில் ஒரு அசைவு உண்டாகும்படியாக, ஒரு அசைவு உண்டாகும்படியாக இப்பொழுது நாங்கள் தீர்க்கதரிசனம் உரைக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் ஆவியானவருடைய அசைவாடுதல் ஏற்படுவதாக. எங்களுடைய குடும்பத்தில் இந்த மனிதருடைய வாழ்க்கையில் ஒரு அசைவு ஏற்படுவதாக. எங்களுடைய தகப்பனாருடைய வாழ்க்கையில் ஒரு அசைவு ஏற்படுவதாக. ஹல்லேலூயா. எங்களுடைய எல்லைகளில் ஆவியானவர் நீர் ஒரு அசைவை உண்டாக்குவீராக. எங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் உண்டாக்கும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீங்க இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. எங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக இப்பொழுது நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போ பாருங்க, அப்போ அந்த தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது 7ஆம் வசனத்தில் பாருங்க, 7-8 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியாய் நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசைகள் 4லும் இருந்து வந்து கொலை உண்டை இவர்கள் மேல் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவளுக்குள் பிரவேசிக்க அவள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இப்போ உங்கள் குடும்பத்தை ஒரு பெரிய யுத்தத்திற்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய யுத்தம் செய்யும்படியாக கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை தேவன் மாற்றும்படியாக விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் இந்த நாடில் நம்மளோட பேசிட்டு இருக்கிறாரு. உன்னை நான் சாதாரணமான மனிதனாக நான் உன்னை தெரிந்து கொள்ளலை. உன்னை நான் ஒரு யுத்த புருஷனாக, ஒரு யுத்தம் செய்கிற மனுஷியாக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். உன்னை மாத்திரம் அல்ல, உன் முழு குடும்பத்தையும் தேசத்திற்காக யுத்தம் செய்யும்படியாய், உங்களுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ஒவ்வொருத்தருக்காக யுத்தம் செய்யும்படியாய் உங்களை நான் அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்கிறார். நான் சொல்கிற வார்த்தை எல்லாமே தீர்க்கதரிசன வார்த்தைகள் தான். நீங்கள் இப்போ உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் ஒரு யுத்தம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறீங்க. ஆனால் செத்து போன நிலைமையில் உயிரற்று போன எலும்புகளைப் போல் இருக்கிறதான உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உங்களை நான் ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களை தெரிந்து கொள்ளலை. கடந்த நாட்களில் என் நோக்கத்தை அறியாதபடி உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ நடந்துக்கிற, ஆனால் என்னுடைய நோக்கத்தை நான் இப்பொழுது உனக்கு தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டாருன்னா, என்னை எதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டாருன்னே தெரியலையேன்னு இருக்கலாம். ஒரு நோக்கம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு குறிக்கோள் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் ஒரு அர்த்தத்தை வைத்திருக்கிறேன். மனிதர்கள் அதெல்லாமே அதற்கு எதிராக பேசலாம். மருத்துவர்கள் உன்னுடைய சரீரத்துக்கு விரோதமாக நிறைய காரியங்களை சொல்லியிருக்கலாம். உன்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டு, எக்ஸ்ரே ரிப்போர்ட்டு எல்லாமே உனக்கு எதிராக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், என்னுடைய ஆவியானவரை நான் உனக்கு அனுப்புகிறேன். உன் குடும்பத்தின் மேல் என்னுடைய ஆவியானவருடைய அசைவாடுதல் இப்பொழுதே ஏற்படுகிறது. உயிரற்று போயிருக்கிற உன்னுடைய குடும்பத்தில் ஒரு புதிய உயிரடைய செய்து உங்களை பெரிய சேனையாக கர்த்தர் எழுப்பி நிறுத்தப் போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சாதாரணமானவங்க இல்லைங்க, அசாதாரணமான காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அதற்கென்று உங்களை பிரத்யேகமாக அழைத்திருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்க விதமாக வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இவங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட பாவமான காரியங்கள், விக்கிரக ஆராதனைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தான் இவங்களை என்ன பண்ணிச்சுன்னா, புற ஜாதிகளிடத்தில் இவர்கள் சிறைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். நீங்கள் அதுக்கு முன்னாடி அதிகாரத்திலலாம் பார்த்தீங்கன்னா, வாஸ்து பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல்களும் யூதர்களும் இவங்களை கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறதான புற ஜாதிகள் இடத்துல
அடிமைகளாக சிறைப்பட்டு போகும்படியாக கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஏன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை எதையும் கேட்காம தங்களுடைய இஷ்டத்தின்படி தங்களுடைய கண்கண்ட வழியில் அவங்களுக்கு விருப்பமான காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க. அதனால தான் இவங்க எல்லாமே புற ஜாதிகளிடத்தில் சிறைகளாக விற்கப்பட்டு இன்றைக்கு குழியில் பள்ளத்தாக்கில் ஒரு உயிரற்ற எலும்புகள் கூட்டமாக இருக்கிறது. திரளான கூட்டம் இது. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ சின்ன கூட்டமாக இருந்தாலும் உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன், பயப்படாதே சிறு மந்தையேன்னு சொல்கிறாரு. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் குடும்பத்தில் நான் ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எங்கள் சொந்தத்தில் எங்கள் குடும்பம் மாத்திரம் தான் இருக்குது, அதை பற்றி நீ கவலையப்படாத. உனக்குள் இருக்கிறதான தேவன் உன்னை பெரிய சேனையாக எழுப்பி நிறுத்த போகிறார். அதற்காக தான் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. சாதாரணமான அழைப்பில் நீ அழைக்கப்படலை. உன்னை குறித்து கர்த்தர் தம்முடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் இந்த நாட்களில் நிறைவேற்ற போகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செஞ்சாங்க. அவருக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செய்தபடியினால கர்த்தர் என்ன பண்ணார், புறஜாதிகள் இடத்துல இவர்களை சிறையாக அனுமதிச்சிட்டார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலுமே நம்மிடத்தில் காணப்படுகிற தேவையில்லாத போராட்டங்கள், பிரச்சனைகள், கசப்புகள், வெறுப்புகள், கோபங்கள், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்குதுன்னா ஏதோ ஒரு காரியத்தில் கொண்டு போய் நம்மளை அடிமைப்படுத்தி சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்மளால் வெளியே வர முடியல, விருப்பமானது எதையுமே செய்ய முடியல. ஏன்னா சிறைக்குள்ளே இருக்கிறோம். சிறையில் இருக்கிறதான நம்ம மேலே ஆவியானவர் அசைவாடும் பொழுது நம்ம ஒரு பெரிய சேனையாக கர்த்தர் எழுப்பி நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய தீர்மானமாக இருக்கிறது. அதே பாருங்கள், அதுக்கு முந்தின அதிகாரத்தில் எசேக்கியேல் 36 அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரலும் நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். ஆதலால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் நிமித்தம் அல்ல, நீங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்தில் பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே நான் இப்படி செய்கிறேன். புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டதுமான என் மகத்துவமான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். புறஜாதிகள் இடத்துல வந்து அவங்கள போலவே நீங்கள் நடந்துக்கிட்டீங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? செத்துப்போன நிலைமையில் உயிரற்று போயிருக்கிற உலர்ந்த எலும்புகளை நான் ஒரு பெரிய சேனையாக எடுத்து நிறுத்த போகிறேன். எதற்காக? நீங்கள் இருக்கிற புறஜாதிகள் இடத்துல நான் யாருன்றதை உன் மூலமாக நான் அந்த ஜனங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். ரட்சிக்கப்படாத நம்முடைய குடும்பத்தாருக்கு மத்தியில் நீங்கள் ஆராதிக்கிறதான தேவன் யார் என்பதை கர்த்தர் தெரிந்து அறிவிக்கும்படியாகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் உங்கள் மேலே அசைவாட போகிறார். நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் இதை விரும்புகிறீங்கன்னு தெரியல. நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பலைனாலும் சரி கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட போவது இல்லை. கர்த்தர் உங்களுக்கென்று எதையெல்லாம் நியமித்திருக்கிறாரோ அதெல்லாம் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். அப்போ பாருங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கிறதான வசனங்களை வாசிக்கும் பொழுது 24லேருந்து வாசிக்கலாம் பாருங்கள். நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். இதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சொல்கிறது. ஒருவேளை நீ அசுத்தத்தில் இருக்கிற, இதிலேருந்து எப்படி நான் சுத்தமாகிறதுனே தெரியல நீ நினைக்கலாம். கர்த்தர் தம்முடைய சுத்தமான ஜலத்தை உன்மேல் தெளிக்க போகிறார். அதன் மூலமாய் உன்னுடைய குடும்பத்தை பரிசுத்தமாக்க போகிறார். உன் எல்லையை பரிசுத்தமாக்க போகிறார். அது மாத்திரமல்ல, உன்னுடைய இருதயத்தையே கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா மாற்றுவார். 26, 27 வசனங்களை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள்.
நான் உங்கள் தேவனாய் இருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தமும் உங்கள் அருவருப்புகள் நிமித்தமும் உங்களையே அரோசிப்பீர்கள். நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தம் அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்க கடவது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் வழிகள் நிமித்தம் வெட்கி நாணுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்கு காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான காரியம். ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடும் பொழுது பாழாய் கிடக்கிறதான உங்களுடைய குடும்பம் மறுபடியுமாய் கட்டப்படும். உடைந்து போயிருக்கிற உங்களுடைய உறவுகள் மறுபடியுமாய் கட்டப்படும். நீங்கள் எந்த இடத்துல அவமானப்பட்டிருக்கிறீங்களோ அந்த அவமானப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நேற்றிரவு நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் இதே வார்த்தைகளை கர்த்தர் சொன்னார். என் ஜனங்களை சொல்லு, அவங்க வெட்கத்துக்கு பதிலாக, அவங்களுடைய இலச்சைக்கு பதிலாக நான் அவங்களை ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறேன். நேற்று இரவு கர்த்தர் என்னோடு பேசினதான வார்த்தை இது. அதனால் என்னால் தைரியமாக சொல்ல முடியும், உங்களுடைய லட்சைக்காகவோ அவமானத்திற்காகவோ கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளலை. அவமானத்தில் இருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாற்றும்படியாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அதற்காகவே உங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஆவியானவருடைய அசைவாடுதல் இந்த ஆலயம் முழுவதுமாக வியாபித்து கொண்டிருப்பதை என்னால் உணர முடிகிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய அசைவாடுதலுக்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் மேல் அசைவாடி கட்டப்பட்டிருக்கிறதான அவர்களை இந்த நேரத்தில் நீங்கள் கட்டவிழ்த்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கட்டப்பட்டிருக்கிற குடும்பங்களில் கர்த்தாவே நீங்கள் அவங்களை கட்டவிழ்த்து அவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக நன்றி சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, தேவன் இந்த நாளிலே நமக்கு சொன்ன வார்த்தைகளை அவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உன்னதமானவர், பலம் உள்ளவர். அதனால் இதை இந்த உலகம் அறியாது. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டதான தேவ ஜனமே, ஒரு நாள் நீ வெட்கப்பட்டு போவதே கிடையாது. ஹல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு இந்த நாளில் தேவனுடைய ஆவியானவர் சொல்கிறதான வார்த்தை. நீ பயந்துட்டு இருக்கிறல்ல, அந்த பயம் உன் வாழ்க்கையில் நடக்காது. நீ பயந்துட்டு இருக்கிற காரியம் உன் வாழ்க்கையில் நடக்காது. நீ எதை நீ நம்புறியோ அது உன் வாழ்க்கையில் நிச்சயமாகவே நடக்க போகுது. இன்னும் ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த இடத்துக்குள்ளே கொண்டு வந்து வைக்கவே இல்லை. உன்னை தூர இடத்துலேருந்து கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை தூர இடத்துலேருந்து கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். உனக்கும் இந்த இடத்துக்கும் சம்மந்தமே கிடையாது, உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் உன்னை தூர இடத்துலேருந்து உன்னை கொண்டு வந்து இந்த இடத்துல உன்னை வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், உன்னை குறித்து நான் வைத்திருக்கிறதான என்னுடைய திட்டங்களை நான் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிக்கப் போகிறேன். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறதான வார்த்தை. எத்தனை பேருக்கு நீங்கள் உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல, ஆனால் கர்த்தர் சொல்கிற வார்த்தை இதுதான். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே அவர் நிறைவேற்ற போகிறார். உங்களை ஜாதிகளிலிருந்து உங்களை வேறு பிரிக்க போகிறார். உங்களுக்கு புதிய இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களுடைய உள்ளத்தில் அவருடைய ஆவியை வைத்து அவருடைய கட்டளைகளில் நடக்கவும், நியாயங்களை கைக்கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும் உங்களுக்கு தேவன் இந்த நாளிலே கிருபை கொடுக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரை நீங்கள் இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையில் சொல்லியிருக்கிற எல்லா நன்மைகளும், எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா உயர்வுகளும் எங்களை வந்து சேருவதாக. நாங்கள் இப்படி உழந்து போன எலும்புகளை போல் இருக்கிறோம் ஆண்டவரே, ஆனால் எங்களை உயிர் பெற்று எழ செய்ய போகிறீங்க. உங்களுடைய வல்லமைக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய வல்லமையை நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுடைய கரத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுங்கள். ஏன்னா ஒரு காலத்தில் மரித்து போயிருந்ததான நிலைமையில் இருக்கின்றதான நம்மை கர்த்தர் தம்முடைய வல்லமையின்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. எபேசியருக்கு எழுதினதான நிருபம்
2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? கீழான நிலையில் இருந்தோம். ஆனால் கர்த்தர் இப்போ என்ன பண்ணிட்டார்? நம்மை உயிரோடு எழுப்பி உன்னதங்களில் உட்கார செய்திருக்கிறார். நம்முடைய தேவன் உன்னதங்களில் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையுமே உன்னதத்தில் தேவன் கொண்டு போய் சேர்க்கும்படியாகவே இந்த நாளிலே பரிசுத்தாருடைய வல்லமையினால் நம்மை நிரப்ப சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அந்த ஆவியானவரை கேளுங்க. ஆவியானவர் உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்கு தேவை ஆண்டவரை. நான் சாதாரணமான நிலைமையில் இருந்ததான என்ன உயரத்தில் கொண்டு போய் உன்னதத்தை வைக்கும்படியாகவே என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. அதற்காகவே எனக்குள்ளே வந்து தங்கியிருக்கிறீங்க. என்னை சும்மா இந்த சாதாரண நிலையில் இருப்பதற்காக இல்லை, என்னை உன்னத நிலையில் கொண்டு போய் வைக்கும்படியாக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீங்களே, உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, கீழான நிலையில் இருந்ததான எங்களை மேலான நிலைக்கு வைக்கும்படியாக, தாழ்வில் இருந்ததான எங்களை உயர்ந்த நிலையில் கொண்டு போய் வைக்கும்படியாக, செத்துப்போன நிலைமையில் இருந்ததான எங்களை புது ஜீவனை கொடுத்து எங்களை எழுப்பி நிறுத்தும்படியாக தகப்பனை நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டீங்களே, அந்த உன்னதமான நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறுவதாக என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா. கல்லான இருதயத்தை சதையான இருதயமாய் மாற்றி எங்களுடைய இருதயத்திற்குள்ளாக உம்மால் எழுதப்படுகிற அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் அது 100க்கு 100 பலன் தரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தீர்க்கதரிசனமாக எசேக்கியேல் சொன்னதான அந்த வார்த்தையின்படி இந்த நாட்களிலே உலர்ந்து போன எலும்புகளாக இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில், பள்ளத்தாக்கில் இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை அடைய செய்ய போகிறவராக இருக்கிறார். இதுதான் தேவனுடைய அற்புதம் விளங்கத்தக்கதான நேரமாக இருக்கிறது. வேதத்தில் இப்படி நிறைய பேர் பள்ளத்தாக்கில் இருந்தவங்களை கர்த்தர் உன்னதத்தில் கொண்டு போனதை நம்மால் வாசிக்க முடியும். முதலாவது பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1-4 வரல வாசிக்கலாம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இங்கே இருந்ததான இந்த குஷ்டரோகி, இவன் பள்ளத்தாக்கில் இருந்தான். இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கி வராரு. இதற்காக வராரு, பள்ளத்தாக்கில் இருக்கிறதான இந்த குஷ்டரோகிக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுக்கணும். அவனுடைய வாழ்க்கையில் இதுவரையும் வெட்கப்பட்டதான, அவமானப்பட்டதான, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருந்ததான சூழ்நிலையில் இருந்ததான அவனுக்கு ஒரு மறு வாழ்க்கையை கொடுக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து பள்ளத்தாக்கில் இருந்ததான இந்த குஷ்டரோகியை சொஸ்தமாக்கினார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு வேளை இந்த மாதிரி அவமானப்பட்ட சூழ்நிலையில், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். கர்த்தர் நம்மை தேடி வந்திருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மை தேடி வந்திருக்கிறது. அவரிடத்தில் சொல்லுவோம், உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்னை சுகமாக்கட்டும் ஆண்டவரே. நான் வெட்கப்பட்ட இடத்துல, அவமானப்பட்ட இடத்துல, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருந்தேன். குஷ்டரோகிகளை பார்த்தா அவங்க அந்த தெருவுக்கு வரும்பொழுதே அவங்க தலை மேலே துணியை போட்டுக்கிட்டு தீட்டுன்னு கத்துவாங்களாம். அந்த சத்தம் கேட்கும்பொழுது அந்த பக்கம் வரவங்களாம் விலைக்கு போயிடுவாங்களாம். ஏன்னா தீட்டுள்ளவன் ஒருத்தன் வரான் அப்படின்னு சொல்லி. அந்த நாட்களில் குஷ்டரோகம் என்பது மிகவும் கொடிய வியாதியாக இருந்தது. அது இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா குஷ்டரோகிகளுக்கென்று சில தனியாக பிரமாணங்களை எல்லாம் தேவன் எழுதி வைத்திருந்தார். அவன் பாளையத்துக்குள்ளே வரக்கூடாது,
அவனுக்கு தனியாக ஒரு கொட்டாய் போட்டுக்கணும். அவனுக்கு சொந்தக்காரங்க சோறை கொண்டு போய் அவனுக்கு கொடுத்துருவாங்க. அவன் சாப்பிட்றதுக்கு ஊருக்குள்ளே வரக்கூடாது. இப்படிலாம் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்ததான அந்த குஷ்டரோகியை கர்த்தர் சொஸ்தமாக்கினார். அதே போல் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறான், குடும்பத்தினால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார். தம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் உங்களை நிரப்பி உங்களுடைய அவமானத்தை மாற்றி நிந்தையை மாற்றி உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அடுத்ததாக பாருங்கள், அதே 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீ என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டுகிறவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டுக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்போது அந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன், அவன் பிள்ளை இல்லை, 100க்கு அதிபதியுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல, அவன் வேலைக்காரன் தான். அந்த வேலைக்காரனுக்காக 100க்கு அதிபதி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த பள்ளத்தாக்கில் இருந்ததான அந்த வேலைக்காரனுக்கு ஒரு புது ஜீவனை கொடுத்து, நம்பிக்கை இல்லாத திமிர்வாத காரணமாக இருந்தான், நடக்க முடியாமல் இருந்தான். கர்த்தர் அவனுக்கு ஒரு புது பலத்தை கொடுத்தார். அது யார் கொடுத்ததுன்னா, கர்த்தருடைய உயிர் தெழுந்த வல்லமை உழந்து போன எலும்புகளாக இருந்ததான அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புது நம்பிக்கையை கொடுத்து அவனை எழச் செய்த அதே தேவன் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயிர் பெற செய்ய போகிறவராக இருக்கிறார். அதை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரத்தில், மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனை திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதப்பாரர்கள் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்கிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லி கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எழுது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். கர்த்தர் பாருங்க, பள்ளத்தாக்கில் இருந்ததான இங்கே இருக்கிறதான இந்த திமிர்வாதக்காரனை கர்த்தர் சுகம் கொடுத்தாரு. அதுவரையிலும் படுத்த படுக்கையிலே இருந்தான். அவனை எழுப்பி நிறுத்தினார். உயிர் தெழுந்த வல்லமை அவனுடைய சரீரத்தில் கிரியை செய்கிறதா இருந்தது. இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்ய அது போதுமானதாக இருக்கிறது. அடுத்தது லாசருடைய வாழ்க்கை. செத்து போய் 4 நாட்கள் ஆகி நாறி போனதான அந்த சரீரத்தை உயிர் பெற செய்தவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஜீவன் இல்லாதபடி, நம்பிக்கை இல்லாதபடி எந்த காரியங்களெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுக்க அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை போதுமானதாக இருக்கிறது. அந்த உயிர் தெழுந்த வல்லமை நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஜீவனற்றதான, உயிரற்றதான உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது ஜீவனை கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த பள்ளத்தாக்கில் நிறைய குடும்பங்கள் கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, பள்ளத்தாக்கில் இருக்கிறாங்க. நம்பிக்கையே இல்லையே, எங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகாதா, எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த கசப்பு நீங்காதா, எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த சண்டை தீராதா, என்னைக்கு இது மாறும்னு சொல்லி நிறைய பேர் அவங்க பள்ளத்தாக்கில் இருப்பது போல் நிறைய தம்பதிகள் இருக்கிறாங்க. கர்த்தர் அவளை பார்த்து சொல்கிறாரு, உங்களுடைய வாழ்க்கையில் நான் போதுமானவராக இருக்கிறேன். என்னுடைய உயிர் தெழுந்த வல்லமை உங்களுக்கு ஒரு புது ஜீவனை கொடுக்கும். பிரிந்து போயிருக்கிற உங்களுடைய குடும்பத்தை இணைக்க நான் போதுமானவராக என்று இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து
எங்கள் குடும்பத்தில் இருக்கிற இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க. நீங்கள் எங்கள் மேலே அசைவாடுங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன், தீர்க்க தரிசனம் சொல்கிறேன். ஆவியானவரே, நீங்கள் எங்கள் குடும்பத்தில் வந்து எங்கள் குடும்பத்தின் செயல்படாத இந்த குடும்பத்தின் உறுப்பினர்களை நீங்கள் செயல்படுத்தும்படியாக உம்மை நான் அழைக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் எப்படிப்பட்டதான பள்ளத்தாக்கில் இருந்தாலும் சரி, ஒருவேளை பொருளாதாரத்தில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய உணர்ச்சிகளை புரிய முடியாதபடி ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளே நீங்கள் கிடக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கலாம், உங்களுடைய சரீர பிரகாரமாக ஒரு கொடூரமான வியாதியினால் பள்ளத்தாக்கில் இருக்கலாம். எந்த பள்ளத்தாக்காக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை உயிரடைய செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவருடைய ஆவியானுடைய அசைவாடுதல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புது நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்க போகிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை உயர்ந்த மலையிலே சிகரத்துக்குள்ளே கொண்டு போக போகிறார். உன்னதமான அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு போக போகிறார். உன்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்று சொல்கிறாரு. நீ கீழான நிலையில் இருப்பதற்காக இல்லை, கீழாக இருக்கிற உன்னை மேலாக மாற்றும்படியாய், வாளாக இருக்கிறதான உன்னை தலையாக மாற்றும்படியாய் கர்த்தர் சித்தமுள்ளவராய் இந்த நாளில் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே, நான் கீழான நிலையில் இருக்கிறேன், நான் வாளாக இருக்கிறேன், ஆனால் என்னை மேலான நிலையில் என்னை தலையாக மாற்ற ஆவியானவரே உங்களுடைய வல்லமை எனக்கு தேவை, உங்களுடைய வல்லமை எனக்கு தேவை என்று சொல்லி அவரை பார்த்து நீங்கள் கேளுங்க. நிச்சயமாகவே அவருடைய வல்லமையினால் உங்களை நிரப்பி உங்களை மேலான நிலையில் உங்களை கொண்டு போய் நிறுத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன பண்ண போகிறார்னா, ஒரு புது ஜீவனை கர்த்தர் கொடுக்க போகிறார். எசேக்கியேல் 37 அதிகாரத்தை நம்ம மறுபடியும் திருப்பிக் கொள்ளலாம். 7ஆம் வசனத்தில், எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாகி, இதோ அசைவுண்டாகி, ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரை என்று சொன்னார். ஃபஸ்ட்டு ஒரு டச் ஒன்று பண்ணிட்டார். இந்த பிறவி குருடனை ஒருத்தனுக்கு ஆண்டவர் வந்து அவனை கண்ணை தொட்டு சுகம் கொடுக்குறாரு. சுகம் கொடுத்துட்டு அவனை பார்த்து சொல்கிறாரு, எல்லாம் நல்லா பார்த்தியானவன். அவன் என்ன சொல்கிறான், நான் நடக்கிற மனுஷங்களை என்ன மாதிரி பார்க்குறேன், மரத்தை மாதிரி பார்க்குறேன் நான். ஆண்டவர் மறுபடியும் அவனுக்கு ஒரு செகண்ட் டச் தொடுறாரு. அதுக்கப்புறம் அவன் தெளிவாக பார்த்தான் இல்லைங்களா. அந்த மாதிரி ஆவியினுடைய அசைவாடுதல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ அவிசுவாசத்தோடு நீங்கள் கேட்டிருக்கலாம், ஒரு சின்ன அசைவு உண்டாயிருக்கும், சரியாக இன்னும் நடக்கலையே நீங்கள் சொல்லலாம். கர்த்தர் செகண்ட் டச் ஒன்று வச்சுருக்கிறாரு. அவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரை மறுபடியும் என்னை தொடங்க, ஆண்டவரை உங்களுடைய முழுமையான ஒரு அபிஷேகத்தை எனக்குள்ளே தாங்க, முழுமையான வல்லமையினால் என்னை நிரப்புங்க. நான் நடக்கிற மனிதர்களை மரங்களை போல அல்ல, மனிதர்களை மனிதர்களாக பார்க்க வேண்டும். என் குடும்பத்தினரை குடும்பத்தினராக பார்க்க வேண்டும். என் விரோதிகளை நண்பர்களாக பார்க்க வேண்டும். இதுவரை நான் நண்பர்களை விரோதிகளாக பார்த்தேன், மனிதர்களை பார்த்தேன். என்னுடைய உறவுகளை சொந்தங்களையெல்லாம் நான் பார்க்கக்கூடாத விதத்தில் பார்த்தேன். அதனால தான் அவங்களுக்குள்ள ஒரு எரிச்சலும் கோபமும் வந்துச்சு. இப்போ சொல்லுங்கள், ஆண்டவரே என் கண்ணை நீங்கள் தொடுங்க, ஆண்டவரே என் செவிகளை நீங்கள் தொடுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை நீங்கள் தொடுங்க, ஆண்டவரே அன்பில்லாத என்னுடைய இருதயத்துக்குள்ள அன்பை ஊற்றுங்க, ஆண்டவரே மன்னிக்க முடியாத இருதயம் இருந்துச்சுன்னா ஆண்டவரே அந்த மன்னிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால் இந்த நாட்களில் நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளை நம்ம பார்க்குறோம். அந்த 7 சபைகளுக்குமே ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு குறை இருந்துச்சு. எபேசு சபையை பார்த்தீங்கன்னா அதில் இருந்த குறை என்னன்னா, அவங்க ஆதி அன்பில் குறைவுபட்டு போயிருந்தாங்க. அடுத்ததாக பெர்கமு சபையில் பார்த்தீங்கன்னா அவங்க தவறான உபதேசங்களில் அவங்க நடந்து கொண்டிருந்தாங்க.
தியேத்திரா சபையில் அவங்களுக்கு தேவன் இல்லாத அந்த 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 வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தவறாக நடந்து கொண்டு இருந்தாங்க. எது தேவன் இருந்தது தேவன் இல்லாததுன்னு தெரியல. சர்தை சபையில் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க செத்து போனவங்களாக இருந்தாங்க. லவோதிக்கேய சபையில் அவங்க அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பான சூழலில் இருந்தாங்க. அந்த போல் நம்ம எந்த சூழலில் இருந்தாலும் சரி, கர்த்தர் தம்முடைய அன்பினாலே நம்மை நிரப்ப போகிறார். அதை தான் அந்த யோவான் எழுதுகிறாரு. தேவன் தம்முடைய அன்பினாலே இறங்கி ஒவ்வொரு சபைக்கும் ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்கிறார். கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லா சபையிலுமே குறைவு தான். குறைவுள்ள அந்த சபைகளை நிறைவுள்ள சபையாய் மாற்றும்படியாய் கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் செயல்படும்படியாக அவர் நம்மை பார்த்து பேசுகிறார், கேட்கிறார். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஆண்டவரே, என் குடும்பத்தை மாற்றுங்க ஆண்டவரே, என் சூழ்நிலையை மாற்றுங்க ஆண்டவரே, என் தொழிலை மாற்றுங்க ஆண்டவரே, என் சந்ததியை மாற்றுங்க என்று சொல்லி நம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். தேவனால் கூடாதது என்று சொல்லி எதுவுமே இல்லைங்க. அவரால் எல்லாம் முடியும். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுடைய ஆவிக்குரிய இருதயம் எந்த அளவில் இருக்கிறது? இப்போ இந்த செய்தியை கேட்ட பின்பு உங்களுடைய இருதயம் எந்த அளவில் இருக்கிறது? நம்பிக்கையற்று இருக்கிறீங்களா? இல்லை நம்பிக்கையை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறாரா? ஹல்லேலூயா! புது நம்பிக்கையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். தெளிவற்றவனாய் இருந்த என்னை தெளிவுள்ளவனாய் மாற்றியிருக்கிறார். அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாக இருந்த வாந்தி பண்ணக்கூடிய அனுபவத்தில் இருந்த கர்த்தர் இப்போ என்னை தம்முடைய ஆவியினாலே என்னை அனலுள்ளவனாய் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா! இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிறதான காரியங்களாக இருக்கிறது. இப்போது இந்த காரியங்களில் தேவன் 5 விதமான சில காரியங்களை நமக்கு சொல்ல அவர் வாஞ்சிக்கிறார். முதலாவது, நீங்கள் தேவனை தேட வேண்டும். நீங்கள் தேவனை தேட வேண்டும். இதுவரையிலும் நீங்கள் மருத்துவர்களை நாடிருக்கலாம், மற்றவருடைய உதவியை தேடிருக்கலாம், மற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்டிருக்கலாம். தேவனை உங்களுக்கு எல்லாத்துக்கும் அடுத்ததாக தான் வச்சிருப்பீங்க. இப்போ முதலாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா தேவனை தேட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீங்கள் தேவனை தேட வேண்டும். ரெண்டாவது, நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின் எழுப்புதலுக்காக, உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீங்க. மூன்றாவது, நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்கள் விசுவாசிக்கணும். மூணாவது. நான்காவது காரியம், நீங்கள் விசுவாசத்தில் நடக்க வேண்டும். நீங்கள் விசுவாசத்தில் நடக்க வேண்டும். ஐந்தாவதாக, பரிசுத்த ஆவியானவரை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே நீங்கள் கூப்பிடணும். இந்த 5 காரியங்களையும் செய்யும் பொழுது உலர்ந்து போன எலும்புகளைப் போல் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைய செய்வதற்கு 5 காரியங்கள். முதலாவது, நீங்கள் என்ன பண்ணணும்? முதலாவது, தேவனை தேட வேண்டும். ரெண்டாவது, ஜெபத்தில் உங்களுடைய வல்லமை, ஜெபத்தின் மூலமாக உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? மேன்மைப்படுத்த ஜெபத்தை நேரத்தை ஒதுக்க வேண்டும். தேவ சமூகத்தில் போராடி ஜெபிக்கணும். மூன்றாவது, நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை நீங்கள் விசுவாசிக்கணும். நான் சொன்ன காரியம் என் வாழ்க்கையில் நடக்க போகிறது ஆண்டவரேன்னு சொல்லி. நான்காவது, நீங்கள் என்ன பண்ணணும்னா விசுவாசத்திலே நடக்க வேண்டும். ஐந்தாவது, பரிசுத்த ஆவியானவரால் உங்களுடைய இருதயம் நிரப்பப்பட வேண்டும். இந்த 5 காரியங்களை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க. நிச்சயமாகவே உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணி உலர்ந்து போன எலும்புகளாக இருக்கிற உங்களுடைய குடும்பத்தை உயிரடைய செய்ய ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! நாம் யாவரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க போகிறோம். கேட்ட வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அசைவாடுதலை தேவன் இந்த நாட்களில் ஏற்படுத்த போகிறார். முதலாவது, அவரை தேடுவோம். ஹல்லேலூயா! முதலாவது தேவனுடைய வார்த்தையை தேடுவோம். தேவனுடைய பிரசன்னத்தை நாடுவோம். தேவ சமூகத்தை நம்ம நாடுவோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரசன்னமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. வெறுமையற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு அதற்காக தம்முடைய ஆவியானவரை கொடுக்கல. தம்முடைய பிரசன்னத்தினால் உங்களை நிரப்பும்படியாய் அவர் வாஞ்சிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அவரை வாஞ்சிக்கிறீங்களா? நீங்கள் அவரை விருப்பத்தோடு தேடுங்க. ஆண்டவரை, நான் உங்களை மாத்திரம் நான் தேடுறேன் ஆண்டவரை. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது மற்ற காரியங்களெல்லாம் உங்களுக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும்.
ஹல்லேலூயா. அதனால் முதலாவது தேவனை தேடுங்க. அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கையில் ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றும்படியாய் நீங்கள் சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, ஜெப ஆவியினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நாங்கள் சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிக்கிறதில்ல, எங்களுடைய வாழ்க்கையே ஒரு ஜெபமாய் மாறட்டும் ஆண்டவரே. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்கிறார் இல்லைங்களா? அப்போ நம்முடைய ஜெப வாழ்க்கை இடைவிடாமல் அது ஒரு செயினை போல் இருக்கணும், தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். ஏதோ பிரச்சனை நேரத்தில் மாத்திரம் தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறது, மற்ற நேரத்தில் வர மறந்து போயிடுறோம். அப்படி இல்லை ஆண்டவரே, எங்களுடைய ஜெப வாழ்க்கையை முற்றிலுமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அடுத்ததாக நாங்கள் எதிர்பார்க்கிறது எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அடுத்தது நாங்கள் நடக்கக்கூடிய பாதை விசுவாச பாதையாக இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் இதுவெல்லாம் அவிசுவாசத்தினால் ஓடலும் தேடலும் எதுவுமே கிடைக்கல. இப்போ எங்களுடைய தேவனை தேடி வந்திருக்கிறோம். தேவனிடத்தில் எல்லா காரியங்களும் உண்டு. அவரிடத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளும் அவரிடத்தில் உண்டு. நாங்கள் விசுவாசித்து நடக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, முழுமையாக எங்களுடைய இருதயத்தை நீங்கள் நிரப்பும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உழந்து போல எலும்புகளைப் போல காணப்படுகிற எங்களுடைய குடும்பம் இயேசுவின் நாமத்தினாலே புதிய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நல்ல பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றி. உழந்து போன எலும்புகளைப் போல காணப்படுகிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், தொழிலில், சந்ததியில் அதில் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்து அவருடைய எழுப்புதல் அடைய செய்யும்படியாய், ஒரு பெரிய சேனையாய் மாற்றும்படியாய், புதிய நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்து அவருடைய ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த நாளில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீர் அவ்விதமே செய்வதற்காக நன்றி. இதன் மூலமாய் வருகிற எல்லா நன்மையும் மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய அன்பும் காவலும் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன்.